திருமறையிலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியருக்கு பவுலடிகளார் எபேசு திருச்சபைக்கு எழுதிய நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 18வது வசனம் முடிய. எபேசியர் 6வது அதிகாரம் 11லிருந்து 18 முடிய உள்ள வசனங்கள். நீங்கள் தேவனுடைய சர்வாதிகாரத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார போகங்களோடும் வான மண்டலங்களில் உள்ள பொருளாதார ஆகியவற்றின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிப்பவர்களாய் இருக்கவும் திராணி உள்ளவர்களாக பிடித்து தேவனுடைய சர்வாதிகாரத்தை கற்றுக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் வருஷத்தை கற்றவர்களாயும் சமாதானத்தில் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை காலங்களிலே கொடுத்தவர்களாயும் கொல்லாங்க எய்யும் அக்னி ஆசிரங்களெல்லாம் அவிழ்த்து புறத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை குறித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணை என்னும் வளர்ச்சியாவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்த வாழ்வுகளுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விடுதல் கொண்டிருங்கள் என்பதே. சிந்தனையாக எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உலக வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்தது. சாதாரண மனிதன் உலக காரியங்களோடு போராடி கொண்டிருக்கின்றான். அதே நேரத்திலே ஒரு கிறிஸ்தவனுக்கு அதிலும் மேலான ஒரு போராட்டம் இருக்கிறது. என்ன போராட்டம் என்று சொன்னால், சாத்தானோடு கூட உள்ள போராட்டம். அதான் பவுலடிகளார் எபேசு திருச்சபை, இதே போன்ற ஒரு திருச்சபை மக்களுக்கு ஆண்டவர் பவுலடிகளார் சொல்லுகிற ஒரு காரியம், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் என்ன உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு. செங்கடல் இல்லாமல் கானான் இல்லை, சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. அதே போல போராட்டம் இல்லாமல் வெற்றியும் இல்லை. கோடைக்கானல் பிரதேசத்திலே நான் ஊழியனாக பொறுப்பேற்ற பிற்பாடு நான் கண்ட காரியம் அதுதான். ஒன்று,
இன்றைக்கும் மாந்திரீகம் செய்கின்ற, பிசாசுகளை ஏவி விடுகின்ற ஒரு கூட்டம் மக்கள் இந்த காரியம் இன்றைக்கும் அதிகமாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்றன. அதை அடுத்ததாக பார்ப்போம் என்று சொன்னால், அந்த மாந்திரீகத்துக்கு பயப்படுகின்ற ஒரு கூட்டம். அதான் சொல்றேன், ஐயா பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் செய்து வச்சுட்டாங்க ஐயா, பிசாசுகளை ஏவி விடுகிறாங்க ஐயா, அப்படி என்று சொல்லி பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு கூட்ட மக்கள். அப்போ இது அன்றைக்கு பாருங்கள், பவுலடிகளார் மிக தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு யாரோடு போராட்டம் உண்டு? வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டு. இன்றைக்கு கேட்கிறவங்களை பார்த்து, ஒரு கிறிஸ்தவனை பிசாசு ஆட்கொள்ளுமா? ஆட்கொள்ளுமா? கர்த்தருக்கு உள் இல்லை என்று சொன்னால் ஆட்கொள்ளும். அது ஒரு பக்கம். அது தாக்குதல்கள், சாத்தானுடைய தாக்குதல்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த பேய் பிடித்து ஆடுவாங்க நம்ம கிறிஸ்தவ மக்களை சிலர். அது உண்மையிலேயே நிஜம்தானா? கிறிஸ்தவ மக்களை பேய் ஆட்கொள்ளுமா? அந்த வீல தான் நான் கேட்கிறேன். போராட்டம் எல்லாருக்கும் உண்டு, போதகருக்கும் உண்டு, சாதாரண விசுவாசிகள் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் இப்படி பேய் பிடித்து ஆடுவார்களா? ஐயா சொல்றாங்க, இருக்கிறாங்க. அது யான்? ஒரு கிறிஸ்தவனை பிசாசானவன் நேரடியாக புகுந்து அலைக்கழிப்பானா? ஏன் சொல்றாங்க அலைக்கழிப்பான்? எப்படி இது உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பேய் ஆடிக்கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால், உண்மையிலே அவன் யாருக்குள்ள இல்லை, சொன்னபடி கிறிஸ்துவுக்குள்ள இல்லை. அதான் யதார்த்தமான. ஆனா நேரடியாக ஒரு உட்புகுந்து ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே இருந்து ஒரு பிசாசானவன் ஒரு கிறிஸ்தவனை அலக்களிக்கிறது என்று சொன்னால், உண்மையாகவே அவன் யாருக்கு இல்லை? அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லவே இல்லை. 100% நாம் சொல்லிவிடலாம். தாக்குதல்கள் பல விதங்களிலே இருக்கும், பல கோணங்களிலே இருக்கும், பல்வேறு வகைகளிலே ஊடுருவான். ஆனா பேய் பிடித்து ஆடுகிறான் என்று சொன்னால், எங்கேயோ நம்முடைய வாழ்க்கையில எங்கேயோ என்ன இருக்கு? கோளாறு இருக்கு, கோளாறு இருக்கு. அதாவது கிறிஸ்துவை ஒன்றில் கிறிஸ்துவின் மேல் உள்ள ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் நமக்கு இல்லாமல் போயிருந்திருக்கலாம். உண்மையாகவே ஒரு ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவுக்குள்ளாக திரியேக கடவுளுக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்ற ஒரு மனிதனை நேரடியாக பிசாசு புகுந்து என்ன செய்ய முடியாது? அலக்களிக்க முடியாது. ஆனால் உண்மையாக ஒரு அலக்களிக்கப்படுகிறான் என்று சொன்னால் எங்கே கோளாறு இருக்கின்றது அர்த்தம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய அநேக மக்கள் கடவுளுக்கு பயப்படுகிறதை விட யாருக்கு பயப்படுகிறார்கள்? அதுதான் பிசாசுக்கு பயப்படுகிறார்கள். அதுதான் மெயின் பிரச்சனையே அங்கேதான் இருக்கிறது. ஐயா, அவன் எனக்கு செய்து போட்டான், இவன் எனக்கு செய்து போட்டான், எனக்கு அப்படி மந்திரியம் செய்து வச்சுட்டான், அதனாலதான் எனக்கு என்ன அலக்களிக்குது, அதை சொல்லுகிறார்கள். பல பிரச்சனைகள் வருகிறது. ஓகே, ஆனால் உன்னை அலக்களிக்கிற பிசாசை விட வல்லமை உள்ள கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள என்ன இல்லை, இன்னுமே நமக்கு வரல. இதுதான் மெயின் பிரச்சனையே. இன்றைக்கு பிசாசானவன் நம்மிலே புகுந்து நம்மை அலக்களிக்கிறான் என்று சொன்னால், உண்மையான கிறிஸ்தவ விசுவாசம், ஆண்டவர் பேருள்ள பற்றுறுதி யாருக்கு இன்னும் நமக்கு வரல அப்படின்றதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இயேசுவுக்கும் பிசாசோடு போராட்டம் இருந்தது. ஆதாம் ஏவாளுக்கும் பிசாசோடு கூட போராட்டம் இருந்தது. அது ஒரு போராட்டம். அலக்களிப்புங்கிறது வேற. இன்றைக்கு நம்முடைய மக்கள் அலக்களிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் கடவுள் பேரில் உள்ள ஆழமான பற்றுறுதி இல்லை. கடவுளுக்கு பயப்படுகிறதை விட யாருக்கு பயப்படுகிறார்கள்? யாருக்கு பயப்படுகிறார்கள்? பிசாசுக்கு பயப்படுகிறார்கள். இது நம்முடைய வாழ்க்கை. அப்போ ஆகையினால்தான் பவுலடிகளார் எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து வைத்துக் கொண்டுதான் சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்தவனை யாருக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு வாசித்து கேட்ட வேத பகுதியிலே கிறிஸ்தவனை யாருக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு போர் வீரனுக்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றார். ஒரு கிறிஸ்தவன் என்பவன் சாதாரணமானவன் அல்ல, அவன் யுத்த வீரன், போர் வீரன். அப்படி என்று பவுலடிகளார் இந்த பகுதியிலே மிக மிக அருமையாக சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, முதலாவதாக பார்ப்போம் என்று சொன்னால், பிசாசின் வல்லமையினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்கள் 2 பேர். முதலாவது பாருங்க, பகுதியிலே புதிய ஏற்பாட்டு பகுதியிலே 2 பேரை முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். 2 பேர். ஒன்று ஜீசஸ் கிரைஸ்ட். அதான் மத்தேயு எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டார். யாரால சோதிக்கப்படுவதற்கு? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு கடவுளின் மைந்தனாக இந்த உலகத்திலே வந்த தேவகுமாரன் ஆவினாலே வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டார். அவருக்கு பிசாசுடைய சோதனை. அடுத்தது பாருங்க, யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 2வது வசனம். அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு செய்தி, யூதாஸ் காரியத். நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு கொண்டு போகப்படுகிறார். இயேசு கிறிஸ்து ஜெயிச்சாரா, தோத்து போனாரா? ஜெயிச்சாரா. ஆனா யூதாஸ் காரியத்து என்ன செய்து போயிட்டாரு? தோத்து போயிட்டார். அப்போ 2 யுத்த வீரர், ஒன்று இயேசு கிறிஸ்து, ஒன்று யூதாஸ் காரியத். யாரோடு யுத்தம்? பிசாசோடு கூடியுள்ள யுத்தம். பிசாசோடு கூடிய உள்ள யுத்தத்திலே இயேசு கிறிஸ்து வெற்றி பெறுகிறார். ஆனால் யூதாஸ் காரியத் என்ன செய்து போகிறார்? தோற்று போகிறார். அதற்கு காரணம் என்ன? அப்போ ஒரு கிறிஸ்தவன் எப்பேற்பட்டவன்? அவன் ஒரு போர் வீரன். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்துதான் நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். எப்படி பிசாசின் வல்லமைகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் எவ்வாறு நாம் மேற்கொள்வது என்பதை குறித்துதான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதிலே குறிப்பாக 5-6 காரியங்கள் இருக்கிறது. அதுல 2 காரியங்கள் மாத்திரம் நான் போக்கஸ் பண்ணி இந்த நாளிலே இறை செய்தியை நான் நிறைவு செய்ய நான் ஆசைக்கின்றேன். முதலாவது வாசிகள் பார்க்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம். எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும், நீதி என்னும் மார்க்கவசத்தை
தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவிந்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். பாருங்க எப்படி அழக சித்தரித்து காண்பிக்கிறார். ஒரு போர் வீரன் அதற்குரிய உடைகள், அதற்குரிய ஆயத்தமான காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதில் சொல்லுகிறார் பாருங்கள், எதை நீங்க கட்டிக்கொள்ளுங்க? சத்தியம் என்னும் கச்சை. கச்சைன்னா என்னது? பெல்ட். நீங்க மிலிட்டரிக்காரருக்கு பெல்ட்டையும் அந்த போலீஸ்காரர் கட்டி இருக்கிற பெல்ட்டையும் பாருங்க. நம்ம சாதாரணமாக கட்டுகிற பெல்ட்டுக்கும் அவர்கள் அணிகின்ற பெல்ட்டுக்கு என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. அது எப்படி இருக்கும்? ரொம்ப வீதியாக இருக்கும். ரொம்ப வீதியாக இருக்கும். அப்போ பவுலடிகளார் சொல்லுகிறார், எப்பா உன்னுடைய யுத்தம் சாதாரணமானதாக அல்ல, பிசாசோடு உள்ள யுத்தம். அது பிசாசோடு உள்ள யுத்தம். அதை நீ மேற்கொள்ளணும்னு சொன்னா நீ ஆயத்தமாயிருக்கணும். எப்படி ஆயத்தமாயிருக்கணும்? எந்த பெல்ட்டை கட்டிக்கோ? நீ சத்தியம் என்கிற பெல்ட்டை நீ கட்டிக்கோ. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசை எதிர்த்து போரிட்டு நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன பெல்ட் நாம் அணிய வேண்டும், கட்ட வேண்டும்? சத்தியம் என்று சொன்ன என்ன? சத்தியம் உண்மை. சத்தியம் உண்மை. வாழ்க்கையில எப்படி இரு? வாழ்க்கையில எப்படி இரு? உண்மையாயிரு. என்ன செய்யாத? பிறரை ஏமாற்றாதே. பிறரை நீ என்ன செய்யாத? வஞ்சிக்காத. தேவையில்லாம பிறருடைய வளர்ச்சியை கண்டு நீ என்ன செய்யாத? பொறாமை கொள்ளாதே. நீ உண்மையை இடை கட்டிக்கொள். வாழ்க்கையிலே உண்மையை இடை கட்டிக்கொள். உண்மை இல்லைன்னா யார நாம் துணைவை நண்பனாக கொள்ளுகிறோம் என்று அர்த்தம். சாத்தானை நண்பனாய் கொள்கிறோம் என்று அர்த்தம். இன்றைக்கு உண்மை இல்லை. இன்றைக்கு பாருங்க, எல்லாரும் அப்படிதான். இன்றைக்கு எல்லாருக்கும் ஈஸியா என்ன செய்திடணும்? எல்லாமே ஈஸியா கிடைச்சிடணும், ஈஸியா சம்பாதிச்சிடணும், ஈஸியா எளிதாக என்ன செய்து விட வேண்டும்? பணக்காரன். இன்றைக்கு எல்லா பாருங்க, இன்றைக்கு இந்த சொசைட்டியில அப்படிதான் அந்த மைண்டு அப்படியே வந்துருச்சு. எந்த காரியமா இருந்தாலும் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு போங்கு மனப்பாங்கு மக்களிடத்தில் வந்து, அப்போ அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கணும்? எல்லாம் எளிதாக கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? உண்மைக்கு மாறாக செயல்பட்டால்தான் அது சாத்தியம். அதான் சொல்கிற உண்மையை, சத்தியத்தை பெல்ட்டாக இடையில என்ன செய்ய? கட்டிக்கொள். அது ஒன்ன கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளும். உன் பாடியை போரிடுவதற்கு, உண்மை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கு பேருதவியாக இருப்பது எதுவென்று சொன்ன பெல்ட். அதுல உண்மையை நீ பெல்ட்டாக இடை கட்டிக்கொள். நீ வாழ்க்கையில் என்ன செய்து விடுவாய்? போராட்டத்தில வின்பட்டு விடுவாய். அதான் நான் யூதாசு காரியத்தை பார்க்கிறோம். பாருங்க, யூதாசுக்கு போராட்டம். பிசாசான உட்புகுந்தான். ஆனா அவனிடத்துல என்ன இல்லை? என்ன இல்லை? உண்மைத்தன்மை இல்லை. இயேசு கிறிஸ்து பல கட்டங்களிலே எச்சரிக்கிறார், உணர்த்துகிறார். ஆனா
அதுக்கெல்லாம் அவனுக்கு செவி சாய்க்கல. அவனுக்கு இப்ப கடைசியில் என்ன தேவையா இருந்தது? காசு தேவையா இருந்தது. காசுக்காக சத்திய வரணையே, சத்தியத்தையே அவன் காட்டி கொடுக்க அவன் துணிந்தான். அடுத்து பாருங்க, அடுத்து இரண்டாவது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய். மார்க்கவசம், மார்க்கவசம் வந்து மிக மிக முக்கியமானது. சண்டை போட போறதுக்கு மார்க்கவசம் வந்து மிக முக்கியமானது. ஏன்? எதிராளிகள் எய்கின்ற அம்பு எதை பார்த்துதான் முதல்ல அடிப்பாங்க? மார்பை பார்த்துதான் அடிப்பார்கள். துப்பாக்கியை சுடுறதும் எதை பார்த்துதான் சுடுவாங்க? மார்புல. காலில் 10 குண்டு அடிபட்டால் சாக மாட்டான். ஆனா மார்புல சரியாக அடித்தால் எத்தனை குண்டு போதும்? ஒரே ஒரு குண்டு போதும். ஆகையினாலேதான் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள், நீதி என்னும் மார்க்கவசத்தை நீ அணிந்து கொள். நீதி என்கிற மார்க்கவசத்தை நீ அணிந்து கொள். அப்ப என்ன இருக்கணும் வாழ்க்கையில? நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை. புரட்டல் உருட்டல் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்போ இதயத்திலே நீதி, நீதி உள்ளவன், அதான் நீதி நிறைந்த சிந்தையோடு வாழ்கின்றவன் தான் வாழ்க்கையில போராட்டத்திலே, பிசாசோடு கூடிய உள்ள போராட்டத்திலே ஜெயிக்க முடியும். அடுத்தது பாருங்க, கால்களுக்கு எப்பேற்பட்ட ஷூ, எப்பேற்பட்ட ஷூ, அழகா ஆயத்தம் என்னும் ஷூ. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் ஷூ. அப்ப ஆயத்தம் எப்படிப்பட்ட ஆயத்தம்? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம். பாதரட்சையை தரித்துக் கொள். அடுத்த 2 காரியங்கள் மிக முக்கியமானது. ஒன்று 16வது வசனத்தின் கடைசி பகுதி, விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துள்ளோம். கேடகம் என்ன? எங்க வச்சிருப்பாங்க? வலது கையில வாள் இருக்கும், இடது கையில என்ன இருக்கும்? கேடகம் இருக்கும். எதற்கு? எதிராளிகள் எல்லாம் வாளால் வெட்டும் போது எதை வைத்து தடுக்க வேண்டும்? அப்போ எதற்கோடு ஒப்பிடுகிறார் பவுலடிகளார்? கேடகத்தோடு ஒப்பிடுகிறார். கேடகத்தோடு ஒப்பிடுகிறார். உனக்கு எதிரான தாக்குதல்கள், அதான் உனக்கு எதிரான தாக்குதல்கள் எல்லாம் எதை வைத்து தடுக்க வேண்டும்? விசுவாசத்தை வைத்து தடுக்க வேண்டும். இன்றைக்கு அங்கதான் நமக்கு சிக்கலே இருக்கு. ஒரு பிரச்சனை நேரத்துல, ஒரு போராட்டமான நிறைந்த நேரத்துல நமக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? விசுவாசம் என்ற கேடகம் இல்லை. கேடகம் இல்லாமல் ஒருவன் யுத்த களத்தை நிற்பான் என்று சொன்னால் அவனுக்கு எப்போ சாவுன்னு சொல்ல முடியாது. அதுதான் விசுவாசம் என்ற கேடகம். பிசாசானவன் எதற்கு எதிராக நின்று யுத்தம் புரிகின்ற போது, உனக்கு எதிராக, அதாவது உனக்கு எதிராக வாளை சுற்றுகின்ற போது அதை தடுப்பதற்கு உனக்கு எது தேவை? விசுவாசம். எனக்கு எப்படிதானே ஐயா, பிசாசை ஏவி விட்டுட்டாயா, என்னால என்ன செய்ய முடியலையா? அப்படியே மடக்கி விடுகிறார்கள். பரிகாரம் தேடி அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆங்காங்க போய் ஜீவ பாதையை விட்டு மாற்று வழிகளை நாடி அதற்கு விடுதலை காண முயற்சிக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் பேர்ல உறுதியான விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் எந்த பேயும், எந்த வல்லமையும், எந்த சக்தியும் உங்களை என்ன செய்யாது? தீண்டாது. அதான் ஆண்டவர் சில இடங்களை கடிந்து கொண்டார். என்ன கடிந்து கொண்டார்? விசுவாசம் இல்லாத
சன்னதியே, விசுவாசம் இல்லாத சன்னதியை என்று கடிந்து கொள்ளுவதற்கான காரணம் இதுதான். நாம் அநேக நேரத்திலே ஞான ஸ்நானம் எடுத்தவர்களா இருக்கலாம், உண்மைதான். ஆனா சில நேரத்துல வாழ்க்கையின் அதோர தாக்குதலுக்கு உள்ளாகும் போது நமக்கு என்ன இல்லாமல் போய்விடுகிறது. விசுவாசம் இல்லாமல் போய்விடுகின்றது. விசுவாசம் இல்லாமல் போய்விடுகின்றது. அடிப்படை தேவை நமக்கு விசுவாசம் என்று கேடகம். இது தடுப்பதற்கு அவன் பிசாசானவன் நமக்கு எதிராக சுற்றுகின்ற மாலை தடுப்பதற்கு நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. விசுவாசம் என்ற கேடயம் தேவை. அடுத்து மிக முக்கியமானது அடுத்து ஒன்றை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 17வது வசனம். பிரச்சன்யம் என்னும் தலை சீராவையும், அடுத்து பாருங்க, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். தடுப்பதற்கு விசுவாசம் என்ற கேடயம், தடுப்பதற்கு விசுவாசம் என்ற கேடயம். அடுத்து நாம அவனோடு யுத்தம் புரிவதற்கு என்ன தேவை? வசனம் என்ற ஆவியின் பட்டயம். இரண்டும் மிக மிக முக்கியமானது. யுத்தம் புரிவதற்கு கேடயம் தேவை, அதே போல தடுப்பதற்கு கேடயம் தேவை. எதிர்த்து யுத்தம் புரிவதற்கு என்ன தேவை? பட்டயம் தேவை. அந்த பட்டயம் தான் என்ன பட்டயம்? வசனம் என்ற பட்டயம். உண்மையாகவே பட்டயம் இயேசு கிறிஸ்துவை எடுத்து பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசுவுக்கும் பிசாசுக்கு போராட்டம் இருந்தது, யூதாசுக்கும் பிசாசுடைய போராட்டம் இருந்தது. இயேசு வெற்றி பெற்றார். எதை வைத்து அவர் வெற்றி பெற்றார்? வசனத்தை கொண்டுதான் அவர் வெற்றி பெற்றார். சாத்தான் அவரை சோதித்த ஒவ்வொரு சோதனைகளுக்கும் இயேசு கிறிஸ்து எதை வைத்துதான் பதிலடி கொடுத்தார்? வசனத்தை வைத்துதான் பதிலடி கொடுத்தார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாருங்க, அநேக அலைந்து திரிகிற மக்களை பாருங்க, விசுவாசம் இருக்காது, வேத வாசிப்பும் இருக்காது. விசுவாசமும் இல்லை, வேத வாசிப்பும் இல்லை, அடுத்து ஜபமும் இல்லை என்று சொன்னா யார் வந்து விடுவா? பிசாசானவன் வந்து விடுவா. அதான் சொல்கிறார், வேத வசனம் என்னும் பட்டயம், ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய மக்களாகிய நமக்கு போராட்டம் உண்டு. அதான் அருமையான ஒரு பாடல் உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும்
இந்த சரணத்தை ஒரு முறை சேர்ந்து பாடுவோம். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என்ன உண்டு? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவனுக்கு என்ன உண்டு? வெற்றி உண்டு. ஏன் வெற்றி உண்டு? ஏன் வெற்றி உண்டு? பிசாசுடைய சகல அதிகாரங்களையும் இயேசு என்ன செய்தார்? பறித்து கொண்டார். சிலுவையிலே அறைந்து விட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு காலாலே யாருடைய தலையை நசுக்கி போட்டார்? சாத்தானுடைய தலையை நசுக்கி போட்டார். அந்த நசுக்கப்பட்ட சாத்தானை கண்டு நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? பயப்படுகிறோம். பரிகாரம் தேடி அடைகிறோம். அவன் எனக்கு மந்திரம் செய்து விட்டான், இவன் எனக்கு மந்திரம் செய்து விட்டான் என்று புலம்பி கொண்டு அலைகின்றோம். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதான் கடைசியாக சொல்லுகிறார் பாருங்கள், 18ஆம் வசனம் பவுலடிகளார் சொல்லுகிறார், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். என்ன தேவை? சொன்ன மிக முக்கியமான 3 காரியம். ஒன்று விசுவாசம் என்னும் கேடயம். 2 ஆவியின் வசனம் என்னும் ஆவியின் பட்டயம். அடுத்து சொல்லுகிறார், கடைசியாக பவுலடிகளார் சொல்கிறார், சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவியிலே ஜெபம் பண்ணி எப்படி இருங்க? விழித்து கொண்டிருங்கள். எப்படி இருங்க? விழித்து கொண்டிருங்கள். போர் வீரனுடைய வேலை என்ன வேலைதான்? எப்போதும் விழிப்பா இருப்பது. பிசாசானவன் எந்த வழியிலே எப்படி வருகிறான் என்று, அல்லது எதிரியானவன் எந்த வழியிலே எப்படி வருகிறான் என்று படைவீரனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆகையினால் விழிப்பா இருக்க வேண்டியவன் போர் வீரன். அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விழிப்பா இருக்க வேண்டும். அதான் வேத நிருப பகுதியில அருமையா பார்க்கிறோம். என்னன்னா, கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுக்கலாம் என்று யாரு சொல்லி திரிகிறார்? சாத்தானவன், பிசாசானவன் அலைந்து திரிகிறார். ஆகையினாலே தான் பவுலடிகளார் சொல்கிறார், அவனை மேற்கொள்வதற்கு எப்படி விழித்திருந்து, எப்படி வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணு வேண்டுதலோடு எப்படி இருக்கு? விழித்துக் விழித்திருங்கள். அதாவது விசுவாசம் என்னும் கேடயம், ஆவியின் பட்டயம் என்னும் வசனம், ஜெபம் என்ற வேண்டுதலோடு கூடிய விழிப்பு, இவைகள் இருந்தால் பிசாசானவன் நம்மை என்ன செய்ய முடியாது? தீண்ட முடியாது, நெருங்க முடியாது, நம்மை அசைக்கவே முடியாது. ஆகையினால் இந்த இதுல நாம் வாழ்க்கை பயணத்தை முன்னோக்கி எடுத்து செல்லுவோம். நிச்சயமாய் அடியெடுத்து வைக்க இருக்கிற இந்த புதிய மாதம், மார்ச் மாதம் உங்களுக்கு வெற்றியின் மாதமாக அமையும். பிசாசுடைய எல்லா தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் மேற்கொள்ளுகிற மாதமாய் அமையும். உங்களுக்கு ஒரு ஜெயமான மாதமாக அமையும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகின்ற மாதமாக அமையும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக்கொள்வதாக. ஆமென்.